ஜியாட்டை எடுக்கலாம். எங்கள் தேங்காய் அள்ளி வைக்கணும். நம்ம ராட்டி போட்டோம்னா செதறலாம். நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எடுத்து குமிச்சிட்டோம்னா போதும். அவங்க அள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் வேணும்னு ஏற்றி போயிடுவாங்க. திருப்பிட்டு அப்புறம் தாத்தா தூக்கலாம். நம்ம அள்ளி கட்டணும். இல்லைங்க போவாங்க. தேங்காய் ஃபுல்லாக போய் டப்பாலுக்கு எடுத்து போடணும். நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். இப்போ இது நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு தேங்காய் நம்ம தூக்கிட்டு போகணும். நம்ம 1000 கிடைக்கும். இந்தியில் சேர்க்கலாம். இதில் இப்போ 3000 போட்டிருப்பேன். 3000 சேர்த்துருக்கு. இதெல்லாம் நம்ம இருக்கணும். இப்படி தேங்காய் நடத்த முடியாது. நம்ம எங்களுக்கு தூக்கி போயிட்டுருக்கோம். இப்போ தேங்காய் தலையில் வச்சு போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கோம். வழியாக இருந்துச்சு. இவ்வளோ மட்டும்தான் எங்களுக்கு இப்போ தேங்காய் வழியாக இருந்துச்சு. தேங்காய் ஃபுல்லாத்தையும் வழியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தொட்டி கிடக்கிறது தான். தாங்கதான் கிடக்கு. நம்மளே தள்ளணும். இருந்துச்சு. நம்ம இப்படி தேங்காய் ஃபுல்லாத்தையும் வச்சு தண்ணி மட்டும் நாங்கள் கிடக்கு. எடுத்து தாங்கி கிடக்கு. அப்புறம் 10 வருஷம் மட்டும்தான் நாங்கள் ஃபுல்லாத்தையும் அள்ளிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வேணும் வரும்னே தெரியாது. 2 வேணும் 3 வேணும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 வேணும் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தேங்காய் வெட்டு வேலைக்கு பிரியாணி மகளே வருங்க. வரங்களே பிரியாணினா வருங்க. முட்டானா இல்லை எத்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 நாள் வேலைக்கு 1 நாள்